எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கேன். மதுரை மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். ஒரு அற்புதமான இடங்க. ஏன்னா 1000 வருடத்துக்கு முந்தைய ஒரு வரலாறு இந்த இடத்துல இருக்குது. அமைதியாக உறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். இந்த இடம்னா என்ன, இதோட வரலாறு என்ன, ஏன் இப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மதுரையிலிருந்து கரெக்டாக ஒரு 28 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம். இங்கே களிஞ்சமலை அப்படிங்கிற ஒரு மலை தொடர்களில் இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு குகை, இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு குகை இருக்குது. இங்கே நிறைய படுக்கைகள் இருக்குது. சமண படுக்கைகள், சமணர்கள் தங்கியிருந்திருக்காங்க. 1800 வருடத்திற்கு முந்தைய 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதுபோக 2 தமிழ் கல்வெட்டுகள் வந்திருக்கு. ஒரு அற்புதமான உள்ள 1800 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்த 2 தமிழ் கல்வெட்டு இந்த இடத்துல இருக்குது. ஒன்று, இந்த முதல் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படி பார்த்துக்கிட்டோம்னா நெல் வெளியி, சரிங்களா, நெல் வெளியி செழியன் அதினன் வெளியன் முலாகை கொடுபிதோன் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நெல் வெளியி, உங்களுக்கு புரியுதா? நெல் வேலியை திருநெல்வேலி, இப்போ இருக்கிற திருநெல்வேலியை சேர்ந்த அதினன் வெளியன் செழியன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பாண்டியர்களோட ஒரு குலப்பேராக இருந்திருக்கலாம். அதினன் வெளியன் அப்படிங்கிறவர் முலாகை கொடுபிதோன் நம்ம ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? கொடுப்பித்தது இந்த குகையை செதுக்கு உதவியது அதினன் வெளியன் என்பவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவர் இந்த கொடுக்கறதுக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது முதல் கல்வெட்டு எளிமையை உணர்த்துது. இரண்டாவது கல்வெட்டில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இளஞ்சி இளம் பேரா அதன் மகன் எமையவன் இம்முளவகையை கொடுபிதவன் அப்படி சொல்லுது. ரொம்ப அருமையாக சொல்லுது. உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். ஆமாம், இளஞ்சி என்னும் ஊரை சேர்ந்த இளம் பேராதன் அவருடைய மகன் எமையவன் இந்த குகையை உருவாக்க உதவி செய்தான். எவ்வளோ எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா? 1800 வருடத்துக்கு முந்தைய ஒரு தமிழ். முதல் கல்வெட்டு யார் கொடுத்தா? திருநெல்வேலியை சேர்ந்தவர் ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லுது. இரண்டாவது கல்வெட்டு எமையவன் அப்படிங்கிறவர், இளம் பேராதன் அவருடைய மகன் எமையவன், அவர் இந்த குகையை செதுக்க உதவி செய்தார் அப்படின்னு சொல்லுது. ஒரு அற்புதமான இது. ஏன்னா மேலே பாருங்கள், மழை பெஞ்சாலும் இந்த கல்வெட்டு அழியாத மாதிரி, அந்த மலைக்கு அழியாத மாதிரி அதை வெட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ மழை பெஞ்சா கூட இப்படியே விழுந்துடும். சரிங்களா? இப்போ அந்த கல்வெட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த கல்வெட்டுக்கு அப்படியே ஒரு 20 அடி வச்சுக்கோங்களேன். ஒரு 20 அடிக்கு அப்படியே இடது பக்கம், அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வலது பக்கம், அந்த கல்வெட்டு அப்படியே இடது பக்கம். சரிங்களா? இங்கே ஒரு சமண சிற்பம் இருக்குது. அதற்கு கீழே ஒரு 4 வரியில் தமிழில் எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா தமிழ் மாதிரியே தெரியாது, ஆனால் அது தமிழ் தான். ஏன்னா அது தமிழ் வட்டெழுத்து. 9, 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கல்வெட்டு, அந்த சிற்பமும் 9, 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரி, இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீ திரிபிணையன் மலை, இந்த மலைக்கு பேர் திரிபிணையன் மலை. அரிட்டாப்பட்டி அப்படின்னு சொன்னேன். அரிட்டாப்பட்டி அப்படின்னு எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இலக்கியங்கள் எதுலேயுமே இந்த ஊருக்கு பேர் அரிட்டாப்பட்டி அப்படின்னே வரல. சரி, இது எப்படி அப்போ அரிட்டாப்பட்டின்னு இருந்திருக்கலாம் அப்படின்னா 24 தீர்த்தங்கரர்கள் சமணத்தில், அந்த சமணத்தில் 2வது தீர்த்தங்கரர் நேமிநாதர். அந்த நேமிநாதருக்கு அரிட்ட நேமி அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கு. அவர் இங்கே தங்கியிருந்திருக்கலாம். அந்த காரணத்தினால இந்த ஊருக்கு பேர் அரிட்டாப்பட்டி அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் இந்த கல்வெட்டு என்ன சொல்லப்படுது? ஸ்ரீ திரிபிணையன் மலை. அப்போ இந்த மலைக்கு பேர் திரிபிணையன் மலை. சரிங்களா? ஸ்ரீ திரிபிணையன் மலை கரணத்தார் பேரால் அச்சனந்து செய்வித்த திருமேனி பாதிரிக்குடியார் ரசை அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. சரிங்களா? 9, 10ஆம் நூற்றாண்டை சேர்த்தது. எக்ஸாக்ட் எந்த வருஷம் நமக்கு தெரியாது.
அதாவது அச்சனந்தி செய்வித்த திருமேனி. அச்சனந்தி சமணம் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கிறப்ப மதுரை மட்டும் சொல்ல முடியாது, அங்கே புதுக்கோட்டை வரைக்குமே வந்துட்டு அச்சனந்தி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு மறுபடியும் சமணத்தை ஊக்குவிக்க வர்றார். நிறைய சிற்பங்கள் செய்கிறார். இப்போ ஒரு மதம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை காப்பாற்ற அவர் தான் வந்து நிறைய சிற்பங்கள் செஞ்சு ஒவ்வொரு ஊர்ட்டையும் போய் பேசி பிரச்சாரம் பண்ணி அந்த சமணத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் பண்ண உதவி செய்தார் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல வந்து பார்க்கலாம். நம்ம கழுகுமலையில் பார்த்தோம்னா கூட அச்சனந்தி செய்வித்த திருமேனி நிறைய தான் வரும். அச்சனந்தி செய்வித்த திருமேனி. பாதிரிக்குடியார் பாதிரிக்குடியார் அப்படிங்கிற இந்த ஊர் மக்கள் இதுக்கு வந்து பொறுப்பேற்கிறாங்க, நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு. ஒரு அற்புதமான தமிழ் கல்வெட்டு. இது ஒரு அற்புதமான இடம். 1800 வருடத்திற்கு முந்தைய 2 தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு குகை இருக்குது. 1100 வருடத்திற்கு முந்தைய ஒரு சிற்பமும் அதற்கு கீழே தமிழ் வட்டெழுத்துக்களுமே இருக்குது. உங்களுக்கு தமிழ் மீது ஆர்வம் இருக்குது, இல்லை இப்படி ஒரு நம்ம பழைய வரலாற்றை திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. இது ஒரு அற்புதமான இடங்க. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாத ஒரு இடம் அமைதியாக உறங்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பேர் எழுதாதீங்க, இதை அழிச்சிடாதீங்க, அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்கள். ஏன்னா 1100 வருஷமாக இருக்கிறத இந்த பேரெழுதல் எல்லாமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான், 100 வருஷம் கூட சொல்ல முடியாது, 1970 80களுக்கு மேலே தான் வந்துட்டு இந்த பேருக்கு இருக்கிறது இதே வந்து ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகணும். ஸோ வாங்க இந்த இடத்த வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், வியந்து போங்க, ஆனால் அழிச்சிட்டு போயிடாதீங்க. சரி, இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா காரில் கூட வரலாம், உள்ளுக்குள்ளே வரைக்கும் கூட வரலாம். பைக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கார்னால் ரொம்ப கொஞ்சம் நேரம் ரொம்ப வர்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா பெரியார்லேருந்து மாட்டுத்தாவணிலேருந்து இங்கே பஸ் இருக்குது, அரிட்டாப்பட்டிக்கு பஸ் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், நீங்கள் நடந்து கூட வந்துடலாம். ஒரு அற்புதமான இடங்க, ஒரு அற்புதமான ஒரு காணொலியாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 5 மணிக்கு.